வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற பொருள வச்சு ஒரு 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணலாம். ஒரு டேஸ்டான ரெசிபி கூட. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்த இது மாரி ஃபைனா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இஞ்சி, நறுக்குன இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வெங்காயத்தோட நல்லா கையால பிசைஞ்சு விட்டுக்குங்க. முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கூடவே கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும், 1 ஸ்பூன் ஆயிலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம இது மாதிரி கையாலேயும் வெங்காயத்த நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. உங்களுக்கு வெங்காயத்தில ஈரப்பதம் இருக்கும். அதனால கையால நல்லா பிசைஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம மாவ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதில உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு முதல்ல ஒரு 2 ஸ்பூனோ இல்ல 3 ஸ்பூனோ இது மாரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது உதிரா இருக்கும். ஆனா அது நல்லா கோட் ஆகணும் அந்த வெங்காயத்தில. அது மாரி இருந்தா தான் உங்களுக்கு நல்லா இந்த ஸ்நாக் வந்து நல்லா கிரிஸ்பா நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்க உங்களுக்கு போதும் இந்த அளவு அரிசி மாவு. இந்த நேரத்தில ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து பைண்டிங்காக சேர்க்கணும். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது மாரி நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ கொஞ்சமா தண்ணி எடுத்து கொஞ்சம் கையில இந்த மாரி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்குங்க. மொத்தமா தண்ணிய ஊத்தாம கையில லேசா தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு கெட்டியான ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நல்லா கிரிஸ்பாவும் இருக்கும். இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருட்டி பார்ப்போம். இந்த மாதிரி உருட்ட வரணும். இந்த மாதிரி உருட்டிக்கிங்க. இப்போ இத மாதிரி நிறைய உருட்டிக்கிட்டு, தட்டி நம்ம வடை மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாமே தட்டி வடை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். நான் பக்கத்திலேயே ஆயில நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஆயில் ஹீட்டா இருக்கு. இப்போ அடுப்ப மீடியம்ல வச்சுட்டு, இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிற வடைய ஒண்ணு ஒண்ணா போட்டு பொரிச்சுக்கலாம். உங்களுக்கு ஆயில் எந்த அளவுக்கு கொள்ளுதோ, அந்த அளவுக்கு நீங்க வடைய போட்டுக்குங்க. போட்டுட்டு அடுப்பு மீடியம்லயே இருக்கட்டும். ஒரு 1 அல்லது 2 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க உங்களுக்கு நிறம் மாறி இருக்கு. அடிப்பக்கம் நல்லா வெந்திருக்கு. இத நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். வீட்ல இருக்கிற ஒரு வெங்காயம் இருந்தா போதும். நம்ம வீட்ல எல்லார் வீட்லயுமே அரிசி மாவு இருக்கும். கொஞ்சம் மைதா மாவும் சேர்த்து இந்த மாதிரி உனக்கு ஈஸியான ஒரு ஸ்நாக்கு ஈவினிங் டைம்ல நீங்க ரெடி பண்ணி குடுக்கலாம். டக்குனு செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துல. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம நெறைய வெங்காயம் சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா குடுக்கும். இப்போ எல்லா வடையுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இத எடுத்துறலாம். நல்ல சூடா நீங்க ஈவினிங் டைம்ல இந்த மாரி ரெடி பண்ணி ஒரு டீயோட சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. டக்குனு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான குயிக்கான ஒரு ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. வணக்கம்.